தேவி, ஒரு உண்மை மட்டுமில்லை, உன்னிடம் நான் 2 உண்மைகள் சொல்ல வேண்டும். உன் தந்தை வெறுக்கும் விஷ்ணு, நீ விரும்பிய விஷ்ணு, இருவரும், அந்த இருவரும் நான் தான். அதைவிட முக்கியமானது 2வது உண்மை. கவனமாக கேள். அந்த விஷ்ணுவின் இதயத்தில் வசிப்பவள் வைகுண்டத்தையே அலங்கரிக்கும் மகாலட்சுமிதான் இந்த நியதி. இல்லை, இல்லை. என் ஆசை நியதிதான் அந்த விஷ்ணுவின் மகாலட்சுமி. நான் அந்த மகாலட்சுமி இல்லை. நான் பிருகு முனிவரின் மகள் நியதி. நான் உங்கள் மகாலட்சுமி என்று தவறாக நினைத்து பார்க்க வந்திருந்தால் இப்போதே இந்த கனவை இங்கிருந்து போய்விடுங்கள், போய்விடுங்கள். போய்விடுங்கள்.
நான் என்ன செய்வது? இதில் என் தவறு என்ன? ஒரு பக்கம் என் மனதை ஆளும் தேவி, மற்றொரு பக்கம் மரணத்தோடு போராடும் என் பக்தன். பக்தனை காப்பாற்ற வேண்டியதே என் முதன்மை கடமை. அதற்காக என் தேவியை ஏன் இழக்க வேண்டும்? அண்ணா, இந்த இக்கட்டான நேரத்தில் கஜராஜனை காப்பாற்ற கைலாசநாதன் மகாதேவனை அழைத்திருக்கலாமே. அதற்கு நேரமில்லை சகோதரி. நான் சிவனை நினைத்து தியானித்து அவர் வந்து விவரம் தெரிவதற்குள் முதலை என் பக்தன் கஜராஜனை கொன்றிருக்கும். நடந்தது நடந்துவிட்டது. அதை பற்றி பேசி பயனில்லை. இருவரை எப்படி இணைப்பது, அதை பற்றி பேசுவோம். இதை பற்றி இங்கு மட்டுமல்ல, சிவனிடமும் ஆதிசக்தி பேசுகிறார். நிச்சயம் அங்கு தீர்வு கிடைக்கும். மகாதேவா, நியதியின் நிலைமையை பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது. ஆமாம் தாயே, நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நான் சொல்லவில்லை. ஆனந்தமாக புறப்பட்டு சென்ற மகாபிரபு பிருகுவிடம் பேசி நியதி தேவியுடன் இணைந்து விடுவார் என்றே நினைத்தோம். நியதி இப்போது இருக்கும் நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். தன்னை முற்றிலும் உணர வேண்டும். முதலில் நியதிக்கு தான் மகாலட்சுமி என்ற நினைப்பு திரும்ப வர வேண்டும். அது நடக்க வேண்டுமென்றால் நானே பிருகு ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். என் செல்லமே நியதி, நீ மௌனமாக இருந்தது போதும். மனதில் தோன்றியதை சொல்லிவிடு. தாயே, வேதனையை வெளியில் கொட்டாமல் இதயத்திலே அடக்கி வைக்க கூடாதம்மா. பேசம்மா, பேசி உன் வேதனையை குறைத்துக்கொள். நியதி, என் செல்லமே, நான் இப்போது என் மனதார சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரத்தை அறிந்த நான் எதிர்காலம் நம் கையில் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். எனக்காக வரப்போவது நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நான் தாங்கிக் கொள்வேன் தாயே, எதிர்கொள்வேன். ஆனால் உன்னை இந்த கோலத்தில் பார்க்க என்னால் முடியவில்லை தாயே. அப்பா அப்பா என்று உன் வாய் நிறைய அழைக்கும் போது என் நெஞ்சு நிறைந்திருந்தது தாயே, என் நெஞ்சு நிறைந்திருந்தது. இப்படி நீ வாயை மூடி மௌனமாக இருப்பதை பார்த்தால் என்னால் முடியவில்லை தாயே. நியதி, பேசம்மா. பேச நியதி, பேசம்மா. மகளே, தவறு செய்தது நான் ஒத்துக்கொள்கிறேன். இனி உன் விருப்பத்திற்கு இடையூறாக நான் நிற்க மாட்டேன். உன் ஆசைப்படியே நம் குடும்பத்தின் எதிரியான அந்த மகா விஷ்ணுவையே நீ திருமணம் செய்து கொள்ளலாம். நியதி, இப்போது உன் மனவேதனை குறைந்து விட்டதா? மௌனத்தை கலைத்துவிட்டு வெளியே பார்த்தாயே. பேசு நியதி, பேசுமா. ஆம், இதற்கான தீர்வு பரமேஸ்வரனிடமே இருக்கிறது. அவரிடமே முறையிடுவோம். அந்த பரம்பொருளே என் மகளுக்கு தீர்வை சொல்ல முடியும்.
நியதி, நாரதா, என் இதய ராணி என்னிடம் திரும்பி வருவாள் என்று பிருகு ஆசிரமத்திற்கு அருகில் இவ்வளவு காலம் வாசம் செய்தேன். இனி அது நடக்காதே என்பதால் இதற்கு மேல் இங்கு வாழ்வது வீண்தான். நான் திரும்ப வைகுண்டத்திற்கே செல்கிறேன். பிரபு, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸ்ரீனிவாசா என்ற பெயர்தான் உங்களுக்கு பொருத்தமானது. என் தாய் லக்ஷ்மி தேவி இல்லாமல் நீங்கள் வைகுண்டம் செல்வது முறையா? என் வேண்டுகோளை மகா பிரபு ஏற்க வேண்டும். என்னவென்று சொல் நாரதா. பிரபு, நீதி ரூபத்தில் இருக்கும் என் தாய் லக்ஷ்மி தேவியை நீங்கள் மணந்து கொள்வீர்கள் என்று எல்லா தேவர்களும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக இருக்கக்கூடாது என்று உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க கைலாசநாதன் மகாதேவன் பிருகு ஆசிரமத்திற்கு சென்றிருக்கிறார். நாரதா, நீ சொல்வது உண்மையா? கைலாசநாதன் என்னையும் மகாலட்சுமியையும் சேர்த்து வைக்க பிருகு ஆசிரமம் சென்றிருக்கிறாரா? ஆமாம் புருஷோத்தமா, ஆமாம். பிரபு, பரமேஸ்வரன் அங்கே சென்றதால் நீங்கள் இவ்வளவு காலம் இங்கே கழித்ததற்கு நற்பலன் நிச்சயம் கிடைக்கும். அதனால் வைகுண்டம் செல்லும் இந்த முடிவை நீங்கள் தள்ளி போட வேண்டும். மகாதேவா, சங்கரா, பரமேஸ்வரா, எங்களின் இந்த வேண்டுதலுக்கு செவிசாய்த்து இந்த ஆசிரமத்திற்கு வந்தது நாங்கள் செய்த பாக்கியம். உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். பிருகு முனிவரே, உங்கள் குடும்பத்திற்கு என் அன்பும் ஆசியும் என்றும் உண்டு. அதற்காகவே உங்களுக்கு நல்லது நடக்க நான் இங்கு வந்திருக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் எங்களை பெருமைப்படுத்துகிறது, எங்களுக்கு கௌரவம் சேர்க்கிறது. அழைத்ததும் வருவதால் தான் உலகமே உங்களை கருணாசாகரன், யோகேஸ்வரன் என்று அழைக்கிறார்கள். இறைவா, நீங்கள்தான் என் மகள் நியதிப்படும் வேதனையில் இருந்து விடுவிக்க வேண்டும்.
தாகத்து தாத்திருக்கு தாத்திருக்கு தாகத்து தாகத்து